ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழவும் லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லைன் போட்டுட்டு இதில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறோங்கிறத பார்க்குறோம். நான் 1 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ 1 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல டாட் வச்சுக்கிறேன். ஸ்கேல் வச்சு வைங்க, இன்ச் டேப் வச்சு வைக்க வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஸ்கேல் வச்சே நீங்கள் வைங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம டாட் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது எப்பவும் போல் சில்க் த்ரெட்டு டபுள் ட்ரான்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே டாட் போட்டிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து த்ரெட்டை வெளியில் எடுங்க. ஓகேங்களா? இழுத்து லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இது செயின் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் நம்ம கிராஸாக போடுறோம். ஓகேங்களா? ஸோ லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே கொண்டு போயிட்டு கீழே ஒரு லாக், அதாவது அந்த கோட்டை தாண்டி வெளியில் போகக்கூடாது. போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த குட்டி லாக்கை மட்டும் கீழே போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி கிராஸாக கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி தாங்க கிராஸாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கீழே இருந்து எடுக்கிறேன். அதுக்கப்புறமா அதை நேராக கொண்டு வராத, ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த லைனுக்கு இந்த பக்கமாகவே நம்ம போடுறோம். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம். இதே கான்செப்டோடு தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? நமக்கு அந்த சைடு த்ரெட்டை விடுறோம். எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறம் கிராஸாக கொண்டு இந்த பக்கமாக விடுறோம். ஓகேங்களா? ஸோ நடுவில் நமக்கு கொஞ்சம் மொத்தமாக வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம போடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒருத்திட்ட போட்டுட்டு நம்ம அதை லாங்காகவே இழுத்து மேலே டாட் வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே அப்படியே கொண்டு போகிறோம். ஓகேங்களா? கொண்டு போயிட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக இந்த பக்கமாகவே நான் கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தாங்க, நம்ம இதே மாதிரியே மாறி மாறி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். எல்லா ஸ்டிச்சஸும் போட்டவங்களுக்கு இதை போடுறது கஷ்டம் கிடையாது. இதை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேங்களா? நான் ஆன்லைன் கிளாஸையும் எடுத்துகிட்ருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.
பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 டைப்பாக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அடுத்தது 2வது டைப் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஸ்டிச் வந்து நீங்கள் போடும்போது, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜஸ் எடுத்து நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வேறு எது கொடுத்தாலும் நீங்கள் அதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் பட்டர்ஃப்ளையாக இமேஜாக எடுத்து பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம வந்து இதை ஈஸியாக போடுவோம். ஓகேவா? நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டால் இப்போ இவ்வளோ கிளாஸ் முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸில் வந்து அடுத்தது வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே வெறும் பீட் ஒர்க்கு தான். ஓகேங்களா? ஸோ பீட் ஒர்க்கு வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட தான் சில்க் த்ரெட் ஒர்க்கு வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுமோ உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதனா டவுட் வேணால் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம ஒரு எண்டு நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து எண்டு நாட் போட்டால் தான் நமக்கு நம்மளுடைய ஸ்டிச்சு வந்து கட் ஆகாமல் இருக்கும். இல்லைனா நூல் பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் நம்ம வந்து போட சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதை சுற்றி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அவுட்லைனாக வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாகவே நம்ம போட்டுடலாம். நீங்கள் வந்து பீட் ஒர்க் வச்சு நான் பண்ணுறேன் பீட் ஒர்க் வச்சு வந்து நீங்கள் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இவ்வளோ தான். இது போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 2வதாக உள்ள டைப்பில் வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ 2 டைப்புமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே? ஸோ இப்போ 2வது டைப் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டில் வந்து நான் நடுவில் வந்து த்ரெட்டு வச்சு ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கேன். சாரி, அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அந்த நடு கேப்பில் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பில் வந்து நீங்கள் ஸ்டோன் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக போட்டுக்கிறோம். அடுத்தது 2வதாக எப்படி போடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து நம்ம ஃப்ராட் லோட் ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்டை வச்சு தான் நம்ம இப்போ 2வதாக போடக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மேலே ஒரு குட்டி லாக் வந்து போடுறோம். அதாவது லாக்குங்கிறது செயின் ஸ்டிச்சு தான். அதை வந்து நம்ம குட்டியாக போடுறதுனால அதை வந்து நம்ம குட்டி லாக்குன்னு வந்து சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே மேலேருந்து கீழே த்ரெட்டை கொண்டு வந்து கீழவும் ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஏன்னா ஃப்ளாட் லோடெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இதுக்கு வந்திருக்கிறோங்கிறப்ப இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இதே மாதிரியே ஃபுல்லாகவே மேலே ஒரு லாக் போடுறோம். அதுக்கப்புறம் கீழே த்ரெட்டை இழுத்து வச்சு கீழே ஒரு லாக் போடுறோம். இதே கான்செப்டில் தான் இது ஃபுல்லாகவே வருது. சரிங்களா? இதை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு எண்டு நாட் வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து எல்லாத்துலேயுமே நான் சொல்லக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா? நான் வந்து பாதியாக தான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபுல் லைன் போட்டால் அந்த ஃபுல் லைனுக்குமே நீங்கள் போட்டுட்டு எதனா டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். சரியா? ஜரி த்ரெட் எடுத்துட்டு அந்த த்ரெட்டை கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சு த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அதில் வந்து நான் 2 சுகர் பீடு வந்து போட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ சுகர் பீடை வந்து நம்ம உள்ளே போட்டு அதுக்கப்புறமா
கீழே இருந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி, அதாவது கொஞ்சம் நெருக்கமாக வைக்கணும். சரிங்களா? நெருக்கமாக வச்சு நம்ம அங்கேருந்து ஒரு த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு, ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாத பண்ணும்போது கொஞ்சம் சிக்க தான் செய்யும். நான் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் ஸ்லோவாக எடுத்து காட்டுறேன். ஏன்னா ஜரி த்ரெட்டை வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னாவே அறுந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஜரி த்ரெட்டு வந்து ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், திரும்ப வந்து கீழே இழுத்து வச்சுட்டு 2 சுகர் பீடை வந்து போட்டு, அதுக்கப்புறமா கீழே இருந்து அந்த த்ரெட்டை வந்து எடுத்து கொஞ்சம் உள்நோக்கி அழுத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, அந்த கேப்பு நல்லா இழுத்து வச்சு தான் போட்டிருக்கிறேன். ஆனால் நான் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டதுனால வந்து இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டு போட்டால் கிளாத்தோடைய கலர் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால தான் இந்த த்ரெட்டை வந்து நம்ம இழுக்கும்போது மட்டும்தான் கிளாத்து என்ன கலரில் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் போட சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே வந்து எப்படி இழுத்து வச்சு போடுறேன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி இழுத்து வச்சே நம்ம வந்து சுகர் பீடை உள்ளே போட்டு நம்ம அதுக்கப்புறம் கீழேயும் வந்து அதே மாதிரியே பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நீங்களே எதனா ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எப்பவும் போல் போட்டுட்டு எண்டு நாட் வந்து போட்டுருங்க. ஸோ இது எப்படி போடணுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை வந்து வேறு எதில் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு போட்டுக்கோங்க. இந்த 2வதாக போட்டிருக்கிறத இதவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் போட்டு காட்டக்கூடிய ரவுண்டுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.